வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் வல்ல பிரணாபுரி இறைவனுக்கு அரோரா, இளஞ்சியமர் பெருமாளுக்கு அரோரா, எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமாரன் வருஷப்படி பாடல்கள் 974 மாலையில் வந்து என துவங்கும் இளஞ்சி தளத்து திருப்பூருக்கான இசைவடத்தை பார்த்தோம். இப்பொழுது அந்த பாடலுக்கான பொருளுக்கும் பாராயணமும் பழனியாண்டம் திருவிடிக்கு. இந்த பாடல் அகப்பொருள் துறை சார்ந்த பாடல். முருகா திருவருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தான தனந்த தனதான என்ற சந்தக்குறிப்பையுடைய பாடல். மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அடங்கன் மலராலும் வாடை எழுந்து வாடை செறிந்து வாடை எறிந்து அனலாலும் கோலமழிந்து சாலமெழிந்து கோமள வஞ்சி தொடராமும் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும். கால நடுங்க வேலது கொண்டு காணில் நடந்த முருகோனே காணமடந்தை நாணமொழிந்து காதல் இறங்கு குமரேசா சோலை வளைந்து சாலி விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சூரியன் அஞ்ச வாரில் வந்த சூரனை வென்ற பெருமாளே. சூரியன் அஞ்ச வாரில் வந்த சூரனை வென்ற பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாட்டு. மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அணங்கன் மலராலும் வாடை எழுந்து வாடை செறிந்து வாடை எரிந்து அனலாலும் கோலமழிந்து சாதமெழிந்து கோமள வஞ்சி தளராமுன் கூடிய கொங்கை நீடி அன்பு கூறவும் இன்று வரவேணும் அப்படின்னு வேண்டிய என்ன. மாலையில் வந்து மாலை பொழுதில் அந்தி பொழுதில் இரவில் வந்து மாலை காம இச்சையை வழங்கு தருகின்ற மாலை மகிழம்பு மாலை அணிந்த அணங்கன் அல்லது மாலை சமயம் தெரிந்து வரும் அணங்கன் மன்மதன் எய்கின்ற மலர் பானங்களாலும் வாடைக்காற்று எழுந்து அதனுடன் கலந்து வரும் வாடை மலர் வாசனைகள் மிகுந்து அந்த மனத்தோடு வரும் அந்த வாடைக்காற்றானது வாடை வடவா முகாகினி போல வீசி எறியும் நெருப்பாலும் தனது அழகெல்லாம் அழிந்து மிகவும் மெலிந்து இந்த இளமை வாய்ந்த பெண் சோர்வடையா முன்பு கூடிய கொங்கை இவளது கொங்கையை கூடிய நீ குன்றாது நீளும் அன்பு மிக்கு எழுந்து இன்று வந்தருள வேண்டும் அப்படின்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார். அருணைய பெருமான் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து இறைவனை அடைய வென்றார். இரண்டாவது பகுதியில் காலம் நடுங்க வேலது கொண்டு காணில் நடந்த முருகோனை காணமடந்தை நாணம் ஒழிந்து காதல் இறங்கு குமரேசா சோலை வழிந்து சாலி விழிந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சூரியன் அஞ்ச வாரில் வந்த சூரனை வென்ற பெருமாளின் முடிக்கிறார். காலனும் அஞ்சும்படி வேலேந்தி காட்டில் பொய்யாமொழி வரும் காட்டில் வேடனாய் நடந்து வந்த முருகவேளே வள்ளிமலை காட்டில் திணைப்புணத்தில் இருந்த பெண் வள்ளி நாணும்படி அவளோடு பேசி அவள் மீது உனக்கு இருந்த காதலை வெளிப்படுத்தி அல்லது மடந்தை முன் நீ நாணம் ஒழிந்து வெட்கத்தை விட்டு அவளிடம் காதல் மொழிகளை உருக்கத்துடன் பேசி மனம் உழைந்த குமரேசனை சோலைகள் சூழ்ந்து நெற்பயிர் விளைந்துள்ள அல்லது நெற்பயிர் விளைந்து சூழ்ந்துள்ள இளஞ்சி எனும் திருத்தலத்தில் மகிழ்ச்சி கொண்டவனே. ஈற்றணி சூரியனும் தான் உதிப்பது எப்படி என்று அஞ்சும்படியாக கடலில் நின்று கொண்டிருந்த சூரனை அட்டு ஜெயித்த பெருமாளை இன்று வரவேணும் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இப்ப முதல்ல மாலையில் வந்து காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இன்னோயின் வள்ளுவர் சொல்றார். அடுத்தது மாலை அணங்கன் ரெண்டாவது அடியில் மன்மதனுக்கு மாலை வந்து மகிழம்பு மாலை. இன்னொன்று மாலைனா சமயம் அப்படின்னு பொருள் சொல்லலாம். பஞ்சமென்று உணர்ந்த மாலை வாய்ம்பார் கம்பராமாயணத்துல. அடுத்தது கால நடுங்க வேலது கொண்டு காணில் நடந்த முருகனை மானவேல் முட்டையாக முருகவேல் கானகத்திய பொய்யாமொழி புலவரை வழிமறித்த வரலாறு ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். அடுத்தது காணமடந்தை நாணம் ஒழிந்து காதல் இறங்கு குமரேசா வள்ளி நாணும்படியாக முடிந்தது பேசியது. வள்ளி நீ திணைப்புடம் காத்திருந்த இழிவான தொழில் என்னோடு வருவாயாக விண்ணுலகத்து நங்கையர் யாவரும் உன்னை வணங்கும்படியான வாழ்வை தருவேன்னு பல உபச்சார மொழிகளை முருகவேல் கூறின போது இனி இவர் குரு நல்லா இருக்கிறது அப்படின்னு எண்ணி நாணத்தோடு வள்ளி ஐயரே நானோ இடி கொடுத்தவரான வேடர் பாவை நீரோ முழுது உலகாளும் முதல்வர் என்னை தழுவ வேண்டி உம்மை தாழ்த்தி நீர் பேசுதல் படிக்கிடமாகமே ஒழிய நல்லதன்று புலி பசித்தால் புள்ளை உண்ணுமான்னா குமரன் சிந்தையில் ஒன்றை கருத்தினை உற்று நோக்கியே நன்றிவர் திறமென நாணி கூறுவாள் இடுகுலமாகிய எயினர் பாவினான் முழுது உலக அருள் புரி முதல்வர் நீரனை தழுவுதல் உன்னியே தாட்சி செப்புதல் படியது வேயலால் படி அதுவே அல்லால் பான்மைத்தாகுமோ என் கலவியை விரும்புதல் கடனதன்றோ புளியது பசியல் புல்லும் தொய்க்குமோ அப்படின்னு சொல்றார் கந்தபுராணத்தில் கச்சியப்பர். முருகவேல் தம்முடைய நாணத்தை விட்டு பரிதவிக்க பேசினார். அதை குருநாதன் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா காட்டுறார். அந்த காட்சி அப்படி படம் பிடிச்சு காட்டுறார். அடுத்தது சூரியன் அஞ்ச
சூரன் மாமரமாய் கடலில் நின்றபோது அதன் அளவையும் பரப்பையும் கண்டு சூரியன் முதலாக தேவர்கள் அஞ்சினார்கள். அம்புலியும் நித்தம் அடுங்கதிர் படைத்த கோவும் கடாவில் செல்லும் மடங்களும் வெறுவர் சூரன் மாவுரு கொண்டு நின்றான் அப்படின்னு கந்தபுரத்தில் கட்சியப்படுத்துவார். மாமர உருவம், மான பெரிய உருவம். இந்த அற்புதமான பாடல் என்னது? இன்று வரவேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிற பாடல். அகத்துறல் பாடப்பெற்ற பாடல். மாலையில் வந்து மாலை காலத்தில் தான் காமநோய் வேதனைப்படுத்தும். அதான் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இன்னொன்று வள்ளுவர் சொல்றார். மாலை வழங்கு, மால்னா மயக்கம், ஆசை, காமம். மாலை அணங்கன் மலர், மகிழும்பு மாலை அணிந்த மன்மதன் மலர்கணிகளை விடுத்து காம உணர்வை தூண்டுவான். வாடை எழுந்து, வாடைனா வாடைக்காட்டு, வடதிசையில் வீசும் குளிர்காட்டு. வாடை செறிந்து, வாடைனா மனம், வாடை எறிந்த அனல், வாடைனா வாட்டு. என்ன ஒரு தமிழ் விளையாட்டு பாருங்க. ஒரு நாளுடைய கவித்துவத்தின் உச்சம் அந்த பாட்டு. வேலது கொண்டு காடில் நடந்த முருகன், பொய்யாமொழி புலவருக்கு முருகப்பெருமான் அருள்புரிந்த வரலாற்று சுவாமிகள் படர். இது நம்ம ஏற்கனவே பல இடங்களில் படித்த வரலாறு தான், தெரிந்த வரலாறு தான். முற்பட்டு முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவிபெரு பெருமாள்பார் பத்தித்தர திருப்புகழ். கல்தாவில் காட்டி கரைதுரை நற்றாயில் காட்டி புகழ்கம்மலை கற்றார் சொல் கேட்க தனிவழி வருவோன்பார் சிற்றாய திருப்புகழ். திருவிருஞ்ச முருகன் பிள்ளைத்தமிழ பொய்யாமொழி புலவர் மதுரையில் சங்கம் புறக்காயினால் மரவனாய் புறவுறு அனைத்து எனது பெயர் முட்டை பாடு என பொன்போலும் என்று பாட வெய்யான வாழைக்கு இது ஏலாது நம்பேர் விளம்பு என விளம்ப அவர் மேல் விழுந்த துடி என்று எடுத்து பாடி அவர் நாவில் வேலெடுத்து பொறித்த சதுராம்பர் திருவிஞ்ச முருகன் பிள்ளைத்தமிழ். காணமடந்தை நாணம் ஒழிந்து காதல் இறங்கு குமரேசன். காணம்னா காடு, வள்ளிமலை காடு. இது நமக்கு வந்து தெரிஞ்ச வரலாறு தான். வள்ளி தாயாரை எப்படி நம்முடைய முருகவேள் மணந்தார் என்னென்ன உபச்சார மொழிதான் சொன்னார். இது ஏற்கனவே படித்தது தான். சுவாமியோட திருப்பதான் சொல்வார். காணாலும் எயின தற்சாதி வளர் குரமானோடு மகிழ் கருத்தாகி மருளுடர் காதோடும் உனது கணுபானம் எனதுடை நெஞ்சு பாய்தல் காணாதும் அமது விட்டு ஆவி உய்ய அருள் பாராய் என் உரை வெகுபிரித்து இடையவ காவேரி வடகரை சாமி மலை உரை தம்பிரானேம்பர். வேடர் செலுத்தினை காத்து இதன் மீதில் இருந்த பிராட்டி விலோச்சன அம்புகளால் செயல் தடுமாறி மேனி தளர்ந்து உருகா பரிதாபமுடன் புனல் மேல் திருவேளை பூந்த பராகிரமம் மதுபாடியும்பார் பொது திருப்பூர். சூரியன் அஞ்சு வாரில் வந்த சூரியனை வென்ற பெருமாள். சூரபத்மன் கடலில் பெரியதொரு மாமரமாக நின்ற போது சந்திரசூரியர்கள்லாம் அஞ்சினார்கள் அப்படிங்கிறது கந்தபுரம் தொடர். நெடுங்கலை முயல்மான் கொண்டு நிலவும் அம்புலியும் நித்தம் அடுங்கதில் படைத்த கோவும் அழகை ஆடிதானும் கடம் கதுர்கின்ற ஆசை கரிகளும் கடாவில் செல்லும் மடங்களும் வெறுவ சூரன் மாவுரு கொண்டு நின்றார்கள். அந்த சூரபத்மனை எம்பெருமான் முருகவேட்டனுடைய ஒப்பற்ற ஞானசக்தியாய் வேலை விடுத்து அருளி வென்றார். சோலை விளைந்து சாலி விளைந்து சூடு விளைஞ்சு அருணகிரி பெருமான் பாடியுள்ளது போல இந்த திருத்தலம் சோலைகளாலும் வயல்களாலும் சூழப்பெற்று அழகுற விளங்கும் தலம். இளஞ்சி எனும் திருத்தலம் தென்காசி ரயிலத்துக்கு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. திருக்குற்றாலம் எனும் தலத்திற்கு மிக அருகில் உள்ள தலம். இந்த தலத்தை ஒரு இறைவன் வேண்டுகிறார். முருகா திருவள்ளுவர் புரிவாய் என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடலை பழனாபுரி அவன் திருப்பாத்திரம் இளஞ்சியமர் பெருமான் திருப்பாத்திரம் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. குருநாதர் அருணா பெருமான் தொடரைய சரம் எல்லாம் உள்ள பழனாபுரி இறைவனுக்கு அரோரா. இளஞ்சியமர் பெருமாளுக்கு அரோரா. முருகா 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 முருகா. பழனாபுரி இறைவன் திருப்பாத்திரம் சமர்ப்பணம். முருகா முருகா முருகா.